இப்போ சீசன் 1 எபிசோட் 10. இந்த எபிசோட் ஆரம்பத்திலேயே ஆலிசன் பார்க்கற காட்டுறாங்க. அவ வாஷ்ரூம்ல இருக்கும்போது எல்லா ஸ்கூல் பசங்களும் வந்து இவள வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பாங்க. என்ன நீ மட்டும் பெரிய ஆள் பொண்ணுன்னா தப்பிச்சு போயிடுவியா? உன்னை நாங்க விட்டுருவோமா? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளான்ட்டு எல்லாருமே பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த பொண்ணை ஏமாத்தின பையனும் அங்கே இருப்பான். எல்லாருமே சேர்ந்து அவளை அடிக்கிற மாதிரி போகும்போது நைரோபி வந்துருவா. ஸ்கூல்ல உங்களுக்குலாம் இதான் சொல்லி கொடுக்குறாங்களா கண்ணுங்களா? என்ன ஓவரா துள்றீங்க அப்படின்ட்டு அந்த பையனை பிடிக்க கூடாத இடத்துல பிடிச்சி செம்மையா ரோஸ்ட் பண்ணி அமுச்சு விட்டுருவா எல்லாரையுமே. அந்த பொண்ணை பார்த்து பேக்கா மாதிரி இப்படி இருந்தானா எல்லாருமே ஓட்ட தான் செய்வாங்க. நீ கெத்துங்கிறத ப்ரூவ் பண்ணும். படத்துலலாம் பார்த்துருக்கல, கண்ணாடி போட்டுன்னு இருக்கிற ஹீரோ கண்ணாடியை கழட்டி போட்டு ஆக்ஷனில் இறங்குற மாதிரின்னு சொல்லுவா. அந்த மாதிரிலாம் என்கிட்ட எந்த திறமையும் இல்லை. எனக்கு டான்ஸ் ஆட தெரியும். டான்ஸு மோசமான விஷயம் இல்லை, வேற வேட்டையாட தெரியும். நிஜமான கண்ணை வச்சா ஆமான்னு சொன்னோன்னே நைரோபியை ஷாக் ஆகிடுவா. சரி, எப்போவுமே நமக்குள்ள முதல்ல தைரியம் இருக்கணும். தைரியம் இல்லைன்னா இப்படி தான் கண்ணாடியை பார்த்து நான் ஆலிசன் பார்க்கர், நான் செம்ம கெத்துடான்ட்டு சொல்லுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பா. பார்த்தா அது இன்னும் சத்தமா சொல்லுன்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி இருப்பா. அடுத்து ரக்கையில காட்டுறாங்க. ஏதாவது நமக்கு அனுப்பிச்சிருக்காங்களான்ற மாதிரி கேட்டா எதுவும் அவங்க அனுப்பலன்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவங்க ஃபோனில் வந்து நம்பர் தேடுவாங்க. சால்வாங்கிற பேருக்கு வந்து கால் பண்ண போறாங்க. இங்கே பாருங்க, ரெக்கார்ட் பண்ணாதீங்க, வால்யூமை கம்மி பண்ணுங்கன்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்றாங்க. அவங்க தான் எல்லாரோட காலையும் டேப் பண்றாங்களே. நம்ம ப்ரொஃபஸர் தான் சால்வாங்கிற பேர்ல இவங்க கிட்ட அறிமுகமாக இருக்காரு. சால்வானா, நான் ரக்கேல் பேசுகிறேன், நம்ம டின்னருக்கு போகலான்னு சொல்லியிருந்தீங்களேன்ற மாதிரி பேசினோன்னே இதை ஏஞ்சல் கேட்டு வெறுப்பாய் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. நம்ம எந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், ஏதாவது ரேட்டிங்ஸ் பார்த்தீங்களான்ற மாதிரி கேட்டா பார்த்தேன், அது எதுவும் ஒழுங்காக இருக்க மாதிரி தெரில. நம்ம எப்போவுமே போகிற காஃபிடேரியா அங்கேயே போய் நம்ம சாப்பிட்லாமா? அந்த இடமும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லுவார். சரி, அப்போ நம்ம அங்கேயே மீட் பண்ணலாம், நல்லது தான் அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்து ஏஞ்சல் ரெட் ஆக்சிலை பற்றி விசாரிக்க சொன்னல, எனக்கு தகவல் கிடச்சிருக்குன்ற மாதிரி வருவார். உடனே ரக்கேல் எல்லாருமே கொஞ்சம் வெளியே போறீங்களான்னு சொன்னோன்னே எல்லாருமே எந்திரிச்சு போவாங்க. ரக்கேல், நீ சும்மா இதெல்லாம் நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நமக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருக்கிறதா நீ நினைக்கிற. அது இவங்களா இருக்கணும்ட்டு அவசியமே கிடையாது. இங்கே இவங்க மட்டுமா இருக்காங்க, எத்தனையோ லோக்கல் போலீஸ் உள்ளே வந்துட்டு போகிறாங்க, நிறைய ஆஃபீஸர்ஸ் உள்ளே வராங்க. ஏன் உன் காஃபிடேரியா ஃப்ரெண்டு கூட இங்கே வந்திருக்காருன்ற மாதிரி சொன்னோன்னே ப்ரொஃபஸர் பேந்த முழிப்பாரு. சரி, அதை பற்றி பேசாத, என்ன டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொன்னோன்னே அவன் எல்லா டீட்டெயில்ஸையும் காட்டுறான். ரெட் ஆக்சில் வந்து ஒரு ரேரான மருந்து. இங்கே ஃபார்மசியில் அது நார்மலாக கிடைக்காது, ஆர்டர் பண்ணி தான் வரைக்கணும். ஆர்டர் பண்ணுற கஸ்டமரோட டீட்டெயில்ஸை மெயில் ஐடியோடு அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு ஃபார்மசி இங்கேருந்து கொஞ்சம் லாங்காக இருக்குது. அங்கேருந்து மட்டும் 40 பேருக்கு மருந்து வேணுன்ற மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஊரில் 40 பேஷண்ட்லாம் கிடையாது, 4 பேர் தான் இருக்காங்க. அது எப்போ வாங்கியிருக்காங்கன்ற கேள்வி கேட்பாங்க. கரெக்டாக இந்த இடத்த ஹைஜாக் பண்ணுறதுக்கு 3 நாள் முன்னாடி வாங்கியிருக்காங்க. இப்போ அதை பல்காக வாங்கி உள்ளே இறங்கியிருக்காங்க. நீ போ, அந்த இடத்துல போய் மொத்த டீட்டெயில்ஸையும் வாங்கு, நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த விஷயத்தில் ஒன்றை மட்டும்தான் என்னால் நம்ப முடியுன்ற மாதிரி ரக்கேல் சொல்கிறா. சரின்ட்டு ஏஞ்சல் எந்திரிச்சு போவான். போயிட்டு திரும்ப வந்து உட்காந்துட்டு, நான் என் ஒய்ஃபோட ஹாப்பியாக தான் இருக்கேன், காலையில் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமான்னு சொன்னோன்னே, சரி, எனக்கும் சந்தோஷம்தான்ற மாதிரி ரக்கேல் சொல்லுவா. அதை நினச்சி நீ இன்னும் வருத்தப்படலைன்னொடனே, நான் எதுவும் வருத்தப்படலன்ட்டு உடனே வாக்கி டேக் எடுத்து எல்லாரும் உள்ளே வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டுருவா. எல்லாருமே உள்ளே வந்தோடனே ஏஞ்சல் வேறு வழி இல்லாமல் எந்திரிச்சு போயிடுறான். ஏஞ்சலுக்கு வந்து ரக்கேல பிடிச்சிருக்கு, அதனால தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்து உள்ள ஆர்த்ரோவை கட்டுறாங்க. பின்னாடி ஹெல்சிங்கி வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாரா. இதை கேட்டோன்னே ஆடிடுவான். இங்கே பாருங்க, நீங்கள் அப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களோட நிலைமை எனக்கு புரியுது, என் ஃபேமிலியிலே அப்படி ஒருத்தர் இருக்கான்ற மாதிரி பதறிக்கிட்டு இருப்பான் அவன் ஏதாவது பண்ணுவானோன்ட்டு. ஆனால் கதவை திறந்துக்கிட்டு மோனிகா வருவா, பின்னாடியே டென்வரோ வருவான். மோனிகாவை காட்டதான் இவன் இப்படி பேசியிருப்பான். சரி, நாங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கோன்ற மாதிரி டென்வர் வந்து அவனை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே போயிடுறான். இவன் மோனிகாவை பார்த்தோன்னே உடனே கண்ணீர்லாம் விட்டு உன்னை பார்க்க மாட்டேன்னு நினச்சேன்னு கட்டி பிடிச்சிப்பான். கட்டி பிடிச்சிக்கிட்டு அவன் வந்து இஷ்டத்துக்கு அவ கூட க்ளோஸாக இருப்பான். அந்த பொண்ணு ஏதோ கல் மாதிரி நின்றுக்கிட்டு இருப்பா இஷ்டமே இல்லாமல். அப்புறம் உள்ளேருந்து வீடியோஸ் நிறைய அமைச்சிருக்காங்க ஆஃபீஸர்ஸ்க்கு. எல்லா ஹாஸ்டேஜோட லைவ் ஃபுட்டேஜ் தான் இது. பின்னாடி இருக்கிற நியூஸ் வந்து இன்னைக்கான நியூஸ் தான்ன்ற மாதிரி ஆஃபீஸர் சொல்லுவார். சரி, அப்போ உண்மையான ப்ரூஃப் தானே இதுன்ற மாதிரி ரக்கேல் சொல்லுவாங்க. இல்லை, டெக் அனாலிசிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வீடியோ எடிட் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த வீடியோ ஏற்கனவே எடுத்து இன்னைக்கான நியூஸை மட்டும் அவங்க பின்னாடி ஓட வச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோட குவாலிட்டி அவங்க வேணும்னே குறைச்சிருக்காங்க. இது எடிட் செய்யப்பட்டதுன்ட்டு நமக்கு தெரியணுன்ட்டே அவங்க பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவார். பின்னாடி இருக்கிற உயர் அதிகாரி, நம்ம உள்ளே இறங்கியே ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆர்டர் கொடுத்துட்டாருன்ற மாதிரி சொல்லுவார். ரக்கேல், எனக்கு டைம் வேணுன்ற மாதிரி கேட்பா. டைம்லாம் இஷ்டத்துக்கு கிடைக்காது, ஒழுங்காக இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லுன்ற மாதிரி கோவப்படுவார். 2 மணி நேரம் மட்டும் எனக்கு டைம் தாங்க, அதுக்கு மேலே இந்த பிரச்சனை முடியலன்னா நீங்கள் உள்ளே இறங்குங்கன்ற மாதிரி ரக்கேல் சொல்லிடுறா. அடுத்து ப்ரொஃபஸருக்கு ஃபோன் போட்டு மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிருவா. 2 ஆப்ஷன் தான் இருக்குது ப்ரொஃபஸர் உங்களுக்கு. ஒன்று நாங்கள் டேங்கோட உள்ளே இறங்கணும், இல்லை நான் மட்டும் உள்ளே வந்து காஃபி சாப்பிட்டுக்கிட்டே அங்கே இருக்கிற ஹாஸ்டேஜை லைவாக கண்ணில் பார்க்கணும். உங்களை உள்ளே வரவேற்கிற ரக்கேல், நம்ம உள்ளே காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு.
இது வரைக்குமே இவங்களுக்கு ப்ரொஃபசர் உள்ள இருக்காருன்ற மாதிரி தான் நினைப்பு இருக்கு. ஏஞ்சல் உடனே ரக்கேல் உன்னை உள்ள நான் அலோ பண்ண மாட்டேன்னு கோவப்படுவான். இது என்னோட மிஷன், இங்க நான் சொல்றது தான் நடக்கும்ன்ற மாதிரி ஏஞ்சல் கிட்ட கோவப்படுவாங்க. அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு இங்க பாரு ஏஞ்சல், உள்ள இருக்கிறவங்கள நான் போய் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட ஒரு பெரிய பொறுப்பை நான் கொடுத்துருக்கேன். அந்த லோக்கல் ஃபார்மசி மேல சர்ச் வாரண்ட் வாங்கி அங்கே போய் சர்ச் பண்ணி பாரு. நமக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் கிடைச்சா போதும் இந்த கேஸை முடிச்சிடலான்ற மாதிரி ரக்கேல் சொல்லிட்டு அடுத்து தனியாலாம் ரக்கேல் உள்ள போறாங்க. டோக்கியோ தான் ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க கேட்குற ஒரே கேள்வி, உங்க ப்ரொஃபசர் எங்க? ப்ரொஃபசர் உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னாங்க, அவரால் வர முடியாதான். அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க, அவர் அப்பதான் கடவுள் மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியவா 2 பெர்லின்னு சொல்லுவான். அடுத்து ரியோ வந்து ஒரு டிவைஸ் வச்சு செக் பண்ணுவான். அவங்க கிட்ட எலக்ட்ரிக்கல் பொருள் ஏதாவது இருக்கான்னு பாக்குறதுக்கு. அவங்க கிட்ட ஒரு மைக் இருக்கும். இப்படி நீங்க பண்ணிருக்க கூடாதுன்னு பெர்லின் சொல்லும்போது, உங்களை மாதிரி கிரிமினல்ஸை பார்க்கும்போது எந்த ஒரு விஷயமும் இல்லாம உள்ள வந்துருவேன்னு நினைக்கிறீங்களான்னு கோவப்படுவாங்க. அப்புறம் டோக்கியோ அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருப்பா. அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க. ரியோ கிட்ட கொடுத்து உடச்சி போட்டு ரியோன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ரியோ அந்த மைக்கை உடச்சிருவான். உடச்சிட்டு அந்த மைக்கை பார்க்கும்போது அதுல ரயோன்ற மாதிரி எழுதி இருக்கும். அதை பார்த்து ஒரு மாதிரி அதிர்ச்சியா ரக்கையில பார்ப்பான். அடுத்து ஏஞ்சலை காட்டுறாங்க. காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு லாயருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃபார்மசியை சர்ச் பண்றதுக்கு எனக்கு வாரண்ட் வேணும், அரேஞ்ச் பண்ணுங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கும்போது ப்ரொஃபசர் உள்ள நுழையிறாரு. ப்ரொஃபசரை பார்த்தோன்னா திரும்பி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இது ரகசியமா வேணும். அடுத்து ப்ரொஃபசரை பார்த்து இங்க ரக்கேல் இல்ல, நான் தான் இருக்கேன்ற மாதிரி ஏஞ்சல் சொல்லுவாரு. இல்ல நான் சும்மா இங்க சாப்பிட்டா தான் வந்தேன். என்ன இந்த கேஸ் முடியல போல இருக்கு, இழுத்து அடிச்சுட்டே இருக்கு, பாவம் நீங்களும் நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம சுத்திட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் சிரமதான்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஏஞ்சல் கேட்பான். நான் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஜூஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆப்பிளில் வச்சுன்ற மாதிரி சொல்வார். எங்கே இதெல்லாம் ரெடி பண்ணுறீங்கன்ற மாதிரி நோண்டி நோண்டி ஏஞ்சல் கேட்டுன்னு இருப்பான். இங்கே தான் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் என்னோட இடம் இருக்குது, நீங்கள் ஒரு நாள் வரணும், என்னோட ஜூஸை கூட நான் ஒரு பாட்டில் உங்களுக்கு தரேன்ற மாதிரி சொன்னோன்னே சரின்ற மாதிரி பேசிக்கிட்டே ப்ரொஃபஸரும் ஒரு சந்தேக கண்ணோடய பார்க்குறாரு. அடுத்து ரக்கேல் உள்ளே உட்காந்துட்டு இருந்தா பெர்லின் காஃபி கொடுப்பான். ப்ரொஃபஸர் சொன்னார், உங்களுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்குமாமே, இவர் தான் ஆர்த்தரோ, இந்த பேங்கோட மேனேஜர்ன்றவர் சொன்னோன்னே என்ன ஒருத்தராக கூப்பிட்டு வந்து காட்ட போறீங்களான்ற மாதிரி ரக்கேல் கோவப்படுப்பா. பொறுமையா ஒருத்தரை பாருங்கன்ற மாதிரி நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவங்க ஆர்த்தரோ கிட்ட நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தனிப்பட்ட முறையிலையும் கேட்டுக்கிறேன், நான் சொன்னதுனால தானே உங்களை சுட்டாங்க, காயம் எப்படி இருக்கு ஆறிடுச்சுன்ற மாதிரி நல்லா விசாரிப்பாங்க. சரி அடுத்த ஆளை கூப்பிடுவாங்கன்னு ஒரு ஆளாக கூப்பிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஆர்த்தரவை கொண்டு போய் விடும்போது அந்த லேடி டீச்சர் ஒரு கத்திரிக்கோள் எடுத்திருப்பாங்களே, அதை எடுத்து என்கிட்ட ஒரு கத்திரிக்கோள் இருக்கு, இதை வச்சுக்கிங்கன்ற மாதிரி ஆர்த்தரோ கிட்ட தருவாங்க. அவன் என்ன கோத்து விட பார்க்குறியான்ட்டு பதறுவான். அப்புறம் ஹெல்சிங்கி அங்கே வரதை பார்த்தோன்னே சரி என்கிட்டயே கூடன்னு பாக்கெட்டில் எடுத்து வச்சுப்பான். உன்னை வேற இடத்துல விடணும் வா அப்படின்ற மாதிரி ஹெல்சிங்கி ஆர்த்தரவை கூப்பிட்டு போயிடுவான். அப்புறம் ஒரு பொண்ணா வாட்கள் வந்து கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருப்பாள். ஏற்கனவே கன் சத்தம் வேற கேட்டுச்சு, அந்த பொண்ணு கொண்டுட்டீங்களா, இவ்வளவு கொண்டு போறீங்களான்ட்டு பயந்துகிட்டு இருப்பா. இவன் முடிவே பண்ணிட்டா நம்மள ஒருத்தரா போட்டால போறாங்கன்ட்டு. அடுத்து மோனிகாவை கூப்பிட்டு வருவாங்க. தாங்கி பிடிச்சி இதையோ தான் கூப்பிட்டு வருவா. அவளுக்கு வேற காயப்பட்டிருக்குல்ல. எப்படி இருக்கீங்க மோனிகா? நல்லா இருக்கேன், நானும் என் குழந்தையன்ற மாதிரி சொல்லுவா. நீங்க தான் அபார்ஷன் பில் கேட்டீங்களா? ஆமா, முதல்ல அப்படிதான் கேட்டேன், அப்புறம் என் குழந்தைய நானே வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். பேசும்போதே அவளோட ஒரு ஸ்ட்ரிச் வந்து விட்டுரும் போல இருக்கு, ரேசா ரத்தம் கசியும். அதை பார்த்தோன்னு டோக்கியோ முன்னாடி வந்துருவா. பெர்லினும் எந்திரிச்சு நான் பெண்களை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன், அதோட முக்கியமா இது 2 உயிர்ல, இவங்களை பத்திரமா கூப்பிடுவாங்கன்னு சொன்னோன்னே 2 பேரும் பொத்தி அவளை கூட்டின்னு போயிடுவாங்க, காயமே தெரியாத மாதிரி. அப்புறம் மோனிகாவை ஒரு ரூம்ல விடும்போது அதே ரூம்ல தான் ஆர்த்தரவும் இருக்கா. அவங்களுக்கு மட்டும் லைஃப் ஆஃப் ப்ரூஃப் ஒழுங்கா கிடைக்கலன்னா அவங்க கண்ணை தூக்கிட்டு உள்ள இறங்கிடுவாங்க, நம்மளை காப்பாத்திடுவாங்கன்ற மாதிரி ஆர்த்தரோ கத்திக்கிட்டே இருப்பான். உடனே ஆலிசன் பார்க்கர் கிட்ட போய் நீ தான் எங்களை காப்பாத்தியே ஆகணும், நான் ஒரு லாக்கர் சொல்றேன், என்னோட ரூம்ல தான் அந்த சேஃப் லாக்கர் இருக்கு, அதோட பாஸ்வேர்ட் சொல்றேன், அதுக்குள்ளே போய் எப்படியாவது ஒளிஞ்சிக்க, இவங்க கண்ணில் மாட்டாதன்ற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னே அந்த பொண்ணு ஐயோ இல்லைன்ட்டு முதல்ல பார்த்துக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி தான் மோனிகாவும் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க ஆர்த்தரோ, நம்ம இங்கே சேஃபாக தானே இருக்கோம், எதுவுமே பண்ண வேணான்ற மாதிரி தான் மோனிகா சொல்லுவா. இங்கே பாரு மோனிகா, நீ பயப்படாத, இந்தா என்கிட்ட ஒரு கத்திரிக்கோள் இருக்கு, இதை வச்சுக்க, எவனாவது உன் பக்கத்தில் வந்தால் போட்டு தள்ளிடுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். மோனிகாவா எனக்கு வேணான்ட்டு கத்திரிக்கோளை தூக்கி போட்டுருவா. அந்த டைமில் கதவை திறந்து டென்வர் வருவான். என்னாச்சு உன் காயம் ரத்தம் வருதுன்னு கேள்விப்பட்டேன், நான் அந்த காயத்தை பார்க்கலாமான்ற மாதிரி கேட்பான். சரின்ற மாதிரி அவளும் ட்ரெஸ்ஸை கழட்டுவா. இப்போ அவசியமா ட்ரெஸ்ஸை கழட்டி தான் ஆகணுமான்ற மாதிரி ஆர்த்தரோ இங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அடுத்து பெர்லின் வந்து பேசியே ரக்கேல் கிட்ட டைமை கடத்திக்கிட்டே இருக்கான். அவங்களும் டைமை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற மியூசியத்தில் இருக்க பொருட்கள்லாம், இங்கே இருக்கிற ஒரு கேப்டன் இந்தியாவிலேருந்து நிறைய பணத்தை கொண்டு வரும்போது தான்கிட்ட வேலை பார்த்த ஒருத்தனே நிறைய பணத்தை கொள்ளையடிச்சு மறைச்சி வச்சிருந்தான். இதை கண்டுபிடிச்ச அந்த கேப்டன் அந்த ஒரு காயினா அவனை முழுங்க வச்சே சாவடிச்சார் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே தண்டனை உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்குன்ற மாதிரி இவங்க கேட்பாங்க. அப்பாடி அவ்வளோ பணத்தெல்லாம் எங்களால் முழுங்க முடியாதுங்க அப்படின்ட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பான். சரி நீங்கள் இன்னும் நிறைய பேரை காட்டவே இல்லை, இங்கே இருந்த வாட்ச்மேனு வேலை செய்கிற ஆட்களை காட்டுங்க, முக்கியமான ஆலிசன் பார்க்கரையும் பார்த்தே ஆகணுன்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே கீழே பள்ளம்லாம் தோண்டிட்டு இருக்காங்க. ஹெல்சிங்கி அவங்களோட கட்டெல்லாம் கழட்டி ஒருத்தராக கூப்பிட்டு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி அமைதியாக ரக்கேல் உட்காந்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பணத்தை அச்சடிக்கிற சத்தம் கேட்குது.
பெரிய ஆளு தாங்க ரக்கேலு. அவங்க கெஸ் பண்ணது கன்ஃபார்மே இந்த இடத்துல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. இவங்க பிளான் பண்ணி தான் நம்மள உட்கார வச்சு டைம் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு. அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்கு. நம்ம ப்ரொஃபசர் கூலா கண்ணாடி தொடச்சு போட்டுக்கிட்டு, "இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது தான். நம்ம எதையுமே அங்க திருட போல. நம்ம யாருக்கும் சொந்தமில்லாத ஒரு பொருள தான் இங்கேருந்து எடுக்க போறோம். ஆனா அது பொய். நம்ம ஒரு விஷயத்த திருட தான் போறோம். நேரத்த திருட போறோம். அங்கே இருந்து நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைமை திருட போறோம். போலீஸ்க்கு நம்ம ஒரு தடயத்தை போடுவோம். அதை தேடி அவங்க போய்க்கிட்டே இருப்பாங்க. அந்த தடயம் முடியும் போது இன்னொரு தடயத்தை நம்ம தூவி போடுவோம். அவங்க அதை கண்டுபிடிக்கிற கவனத்தையே நம்மளை கோட்டை விட்டுருவாங்க. அதே டைம்ல நம்ம பணத்தை அச்சடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம பணத்துக்கு அச்சடிக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எவ்வளவு நாள் தான் ஏமாளியாவே இருப்பாங்க. ஆனா அதுக்கு இந்த பணத்தை அச்சடிக்கிறத நம்ம விட்டுறக்கூடாது. கிடைக்கிற டைம்ல எல்லாம் பணத்தை அச்சடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ப்ரொஃபசர் சொல்லும்போது வேற லெவல்ல இருக்கும். ஆனா ரக்கேல் வந்து இதை கொஞ்சம் சீக்கிரமாவே கண்டுபிடிச்ச மாதிரி தெரியுது. அடுத்து டென்வர் இந்த பக்கம் ஒரே ஒரு தையல் விட்டுருக்கு, நான் பேண்டேஜ் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பெரிய சர்ஜன் ஐட்ட போல இருக்கே டென்வரு அப்படின்ற மாதிரி ஆர்த்தரை கலாய்ப்பான். அதுக்கு என்ன சொல்லும், வேணா சொல்லு, நானும் உனக்கு ஒரு கோடு போட்டு ஸ்டிச்சை போடுறேன்ற மாதிரி இவன் நக்கல் பண்ணுமா. 2 பேருக்கும் ஆக மாட்டேங்குது. மோனிகாவுக்கு பேண்டேஜ் போட்டோன்னே என்னோட பழைய இடத்துலயே விட்டுறீங்களான்ற மாதிரி கேட்பா. சரி வான்ற மாதிரி மோனிகா வாங்கி வந்து தூக்கிட்டு போயிடுறான். உடனே ஆலிசன் கிட்ட போயிட்டு, இங்க பாரு ஆலிசன், உன்னை நம்பி தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். எத்தனை காலம் தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை திட்டுறதை நீ கேட்டுக்கிட்டே இருப்ப. உன்னை வந்து அவங்க பின்னாடி எவ்வளோ பட்ட பேர் வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, நீ வேலைக்கு ஆகாதவ தத்தின்ட்டு. நீ போய் ஒளிஞ்சிக்கிட்டா மட்டும் போதும். உன்னை போலீஸ் பார்க்காம இங்கேருந்து வெளியே போயிட்டாங்கன்னா உள்ள கண்டிப்பா இறங்கிடுவாங்கன்ற மாதிரி பயங்கரமா தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அவங்க எல்லாரையும் பார்த்து முடிச்சிட்டாங்க. ஆலிசன் பார்க்கரை மட்டும் கூப்பிடுவாங்க, நான் அவங்கள பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன்ற மாதிரி சொல்றா ரக்கேலு. இதை கேட்டோம்னா டோக்கியோ வம்பிலுக்கு ஆரம்பிச்சிடுறா. காட்டலன்னா என்ன பண்ணுவேன், எங்களை அரெஸ்ட் பண்ணிடுவேன், என்ன முடிஞ்சா பண்ணு அப்படின்ட்டு நக்கலா பேசிட்டு இருக்கா. அப்போ பெர்லின் எந்திரிச்சு வந்து, பொண்ணுங்கெல்லாம் இந்த இடத்துல சண்டை போடக்கூடாது, சண்டை போடுறதுக்குன்னே ஒரு இடம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ரக்கேல் டென்ஷன் ஆயிட்டு, வந்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன், கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச காலத்துலேயே சாக போகிற ஒரு ஆளால் எப்படி இவ்வளோ சந்தோஷமா பேச முடியுதுன்னு சொன்ன உடனே பெர்லினோட மூஞ்ச மாறிடுது. இவங்க 2 பேரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன அவங்க சொல்றது உண்மையான்ட்டு 2 பேரும் கேள்வி கேட்குறாங்க. உடனே ரக்கேல் எல்லா உண்மையும் சொல்றா. இவனுக்கு ஆட்டிசம்ன்ற ஒரு டிசீஸ் இருக்கு. இது வந்தா 1லேருந்து 2 வருஷம் செத்துருவாங்க. அவங்க நரம்புலாம் லூஸ் ஆகி உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். இவன் எப்படிதான் இவ்வளோ தெம்பா இங்க நிக்கிறான்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. இதை கேட்ட உடனே பெர்லின் ஒரு மாதிரி கஷ்டத்தோட அங்கேருந்து நடந்து போயிருப்பான். ஓ, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? உங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்காதுன்னு நான் நினைச்சேன்ற மாதிரி டோக்கியோ பார்த்து இவங்க இப்போ வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க. நைரோபி ஆலிசன் பார்க்கற கூப்பிட்டு வரும்போது நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்ற மாதிரி கேட்கறா. சரின்னு கூப்பிட்டு போறா. கேம்ப்ல இருக்க போலீஸ்லாம் உள்ள ரக்கேல் போய் 2 மணி நேரம் ஆகுது, என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பெர்லின் வந்து ஒரு ரூம்குள்ள போகும்போது அந்த பயந்துகிட்டே இருக்க பொண்ணு, பெர்லின் உங்ககிட்ட நான் தனியா பேசணுன்ற மாதிரி சொல்றா. பெர்லினும் அவனோட ரூமுக்கு கூப்பிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்கா. என்னையும் மற்ற ஹாஸ்டேஜஸோடய விட்டுறீங்களா, எனக்கு தனியா இருக்க பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லுவா. உனக்கு என்ன பயம், உன்னை நல்லா தானே பாத்துக்கிறோம், இங்கேயே உட்காரு. இல்ல நான் உங்களுக்கு உதவி பண்ணலான்னு நினைக்கிறேன், மற்றவங்க செய்கிற மாதிரி எல்லா உதவியும் பண்ணுறேன், பணம் பிரிண்டிங் பண்ணுறேன், சமைக்கிறேன், இந்த இடத்த க்ளீன் பண்ணுறேன், இல்லைனா நீங்கள் ஒரு சுரங்கம் தோன்றீங்களே அது கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன்னுவா. எல்லாம் கரெக்டு தான், ஆனால் எல்லா விஷயத்துக்கும் இங்கே ஆளுங்க சரியாக இருக்காங்க. உன்னை நான் என்ன வேலை வாங்குறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. நான் இங்கேருந்து வெளியே போகணும், கன் சத்தத்தை கேட்டேன், நீங்கள் எல்லாரையும் கொல்றீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி அழுதுகிட்டு இருப்பா. எனக்கும் தான் இங்கேருந்து வெளியே போகணும். நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவு மட்டும் நிறைவேறுச்சுன்னு வச்சுக்கேன், நான் இங்கேருந்து உயிரோடையே போக மாட்டேன்ற மாதிரி பெர்லின் சொல்கிறான். இந்த பக்கம் கேம்பில் டைம் முடிய போகுது, உள்ளே இறங்குறதுக்கு ரெடியாக அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பெர்லின் வந்து ஒரு போர் வீரனோட கதையை வந்து இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த சீரீஸில் 18+ சீன்ஸ் ஒன்று சிலது இருக்கும். அது எல்லாத்தையும் நான் வீடியோவில் காட்டாமல் ஸ்கிப் பண்ணி கண்ட்ரோலாக உங்களுக்கு சீக்கிரமாகவே சொல்லி முடிச்சிருவேன். இருந்தாலும் சின்ன பசங்களா இருந்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2வது உலக போறப்போ ஒரு வீரனால சரியாவே சிந்திக்க முடியல. தான் கவனத்தை கொண்டு வரதுக்கு செக்ஸ் ஒன்று தான் அவன் தீர்வா நினைச்சான். அதனால ஒரு ப்ராஸ்டியூட் பொண்ணுக்கிட்ட அவன் போய் ரொம்ப க்ளோஸாகவே இருந்தான். எப்போல்லாம் தனக்கு குழப்பம் ஏற்படுதோ அப்போல்லாம் அவன் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். அது அவனுக்கு தெளிவை கொடுத்துச்சுன்ற மாதிரி அந்த கதையை சொன்னோன்னா அந்த பொண்ணு என்னாலேயும் உங்களுக்கு அந்த மாதிரி உதவ முடியும்னு சொல்லுவா. எந்த ஒரு பொண்ணையும் விருப்பம் இல்லாமல் நான் தொட மாட்டேன்னு இவன் சொல்லும் போதே உங்கள் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்வா. சரி அப்படின்னா எனக்காக டான்ஸ் ஆடி காட்டுன்ற மாதிரி பெர்லின் சொல்கிறான். அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு ட்ரெஸ்ஸாக கழட்டிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஆலிசன் பார்க்கர் வந்து ரெஸ்ட் ரூமில் அப்படியே கீழே தவழ்ந்தே போயிட்டு இருக்கா. இந்த பொண்ணு வந்து தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக பெர்லின் கிட்ட கட்டாயமாக இப்படி நடந்துக்கிறா. ஆனால் இவ இப்படி பண்ணலனாலும் இவங்க யாரும் இவளை கொல்ல போகிறது இல்லை, பயத்தில் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க. அந்த பொண்ணு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கா. இதை வந்து நம்ம ப்ரொஃபஸரை வந்து கேமராவில் பார்த்துடுறாரு அந்த பொண்ணு எங்கே போகிறான்றத. நைரோபி விடாமல் தார்த்திக்கிட்டே இருக்கா. அவள் லாக்கர் ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறா. இதை ப்ரொஃபஸர் பார்த்து ஃபோன் கால் அடித்து சொல்லலான்னு பார்க்கும்போதே அவரோட வீட்டு கதை வேற தட்டுறாங்க. யாருன்னு கேமராவில் செக் பண்ணால் ஏஞ்சல் தாங்க வந்திருக்கான். உடனே ஃபோனை வச்சுட்டு, என்ன ஏஞ்சல் நீங்கள் இந்த பக்கம்ன்ற மாதிரி கேட்பாரு. இல்லை உங்களை பார்த்தேன் இந்த இடத்துக்குள்ளே போகிறது,
இதான் உங்க இடமா இருக்கும்னு டவுட்ல வந்தேன். பார்த்தா நீங்க தான் உள்ள இருக்கீங்க. உள்ள வந்து நான் பார்க்கலாமான்ட்டு உள்ள வந்து ஃபுல்லா இடத்த நோட்டம் விட்டுன்னு இருக்காரு. ஜூஸ் சாப்பிடுறீங்களா? என்னோட ஜூஸ்லாம் இங்க தான் இருக்குன்ட்டு அந்த மொத்த செட்டப்பையும் உண்மையாலேயே பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவரோட கம்ப்யூட்டர் ஒரு சில பொருளெல்லாம் துணிய போட்டு மூட்டுறாரு. அவர் ஜூஸ எடுக்கிற டைம்லயே அங்க இருக்கிற ஸ்பூன வந்து ஏஞ்சல் எடுத்துக்கிறா அவருக்கே தெரியாம. ஜூஸ குடிச்சு பார்த்துட்டு மூஞ்சே மாறும். உடனே ப்ரொஃபசர் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. கொஞ்சம் கசக்க தான் செய்யுன்ற மாரி சொல்லுவாரா? பரவால்ல. ரக்கேல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பான். ரக்கேல பத்தி நான் என்ன சொல்றது? அவங்கள எனக்கு பிடிக்காதுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, நல்லவங்க அப்படின்ற மாரி ப்ரொஃபசர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சரி, ரக்கேலுக்கு இந்த ஜூஸ் தரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணித்தாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து நைரோபிய வந்து ரியோ கிட்ட அந்த பொண்ணு ஓடிட்டான்னு சொல்லி ரியோவை கூட்டின்னு போயிடுறா. ரக்கேல் இந்த பக்கம் டோக்கியோ கிட்ட என்ன தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியே அனுப்புங்க, நான் இங்கேருந்து போயே ஆகணும். என்ன வெளியே அனுப்பலன்னா ஆளுங்க உள்ள வந்துருவாங்க. மைக்கு கூட நீங்க உடச்சு போட்டீங்கன்ற மாதிரி ரக்கேல் கத்திக்கிட்டு இருப்பா. நீங்க அவளை காட்டுங்க, காட்டாம போங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு ரக்கேல் கிளம்பும் போதே டோக்கியோ கன் முளையில மிரட்டுறா. இந்த பக்கம் 2 பேரும் பதட்டமா தேடிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய இடத்துல எங்க போனேன், என் கையில மாட்டினேன்னா காலின்ற மாதிரி நைரோபி கத்திக்கிட்டு இருக்கா. அதே டைம்ல இங்க ஏஞ்சலுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி நாங்க உள்ள இறங்க போறோம் வாங்கன்ட்டு கேம்ப்ல இருந்து கூப்பிடுறாங்க. சரி, என்னோட கடமை அழைக்குது, நான் இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு அவர் போகும்போதே லேண்ட்லைன் கால் வருது. ப்ரொஃபசர் மிரண்டுறாரு. ரியோ தான் கால் பண்ணியிருக்கான். அது ஏதாவது பிசினஸ் காலா இருக்கும். இந்த காலத்துல யார் லேண்ட்லைன்லாம் யூஸ் பண்றான்ற மாதிரி அவர் அமுச்சு வச்சிருவாரு. போனை எடுத்த உடனே அவ அந்த வாழ்க்கையில தான் இருக்கான்ற மாதிரி சொல்லிடுவாரு. ரியோ நைரோபியை கூட்டின்னு போய் அந்த பொண்ணை கூட்டின்னு வந்துடுறாங்க. ரக்கேல பார்த்த உடனே அந்த பொண்ணை பார்த்துட்டல, கிளம்பு கிளம்புன்ற மாதிரி டோக்கியோ அங்கேருந்து விரட்டி அடிச்சிடுறா. அவ வெளியே போனவன தான் அந்த பிளானையே ட்ராப் பண்றாங்க. இந்த பக்கம் ஏஞ்சல் என்ன பண்றான்னா, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வந்து ப்ரொஃபசர் ஏறின அந்த போலீஸ்கார வந்து சல்லடை போட்டு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த ஸ்பூன்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் அந்த கார்ல எடுத்ததோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கன்ற மாதிரி கொடுக்குறாரு. அங்கே ஒருத்தர் வந்து கவர் பண்ணாத எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க வாங்கக்கூடாது தெரியும்லன்ற மாதிரி சொல்வாரு. என்னுடைய பர்சனல் ஹெல்ப்புக்காக தான்ற மாதிரி ஏஞ்சல் சொல்லிட்டு போறாரு. ஆமா, ரக்கேல் எப்படி இருக்கான்ற மாதிரி அந்த டாக்டர் கேட்குறாரு. இவர் தான் ரக்கேலோட ஹஸ்பண்டே. அவ ஏதோ போராடிட்டு இருக்கா, அவ பக்கத்துல வராதுன்ற மாதிரி இங்கேருந்து கோவமா கிளம்பி போயிடுறான். அப்புறம் பெர்லின் கிட்ட எல்லாருமே கூடி உட்காந்து ஏன் இப்படி பண்ண, இந்த விஷயத்த சொல்லன்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இந்த நோயை பத்தி விசாரிக்கும் போது லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இது வருமா. ரொம்ப ஸ்பெஷலான ஆள் இல்லை நானு, அதனால தான் கிடைச்சிருக்கு இந்த நோய் எனக்காக. விட்டு தள்ளுங்க, எல்லாருமே ஒரு காலத்தை சாக தான் போறோம். சாவறதுக்குள்ள இந்த வாழ்க்கையை கொண்டாடி தீக்கணுன்ற மாதிரி எல்லாரு கூடயும் சேர்ந்து குடிக்கிறான். ரியோ மட்டும் அந்த மைக்ரோஃபோனையும் பார்த்துக்கிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அந்த மைக்ரோஃபோன்ல ஒரு மெமரி கார்டு இருக்கு. கேம்ப்ல வந்து ரக்கேல் உயரதிகாரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ரியோ மட்டும் தான் நமக்கு ஒரே துருப்பிச்சிட்டு, நான் அதுல தெரிஞ்சதா ஒரு மெமரி கார்டை வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்றா. அவன் அந்த டேப்ல போட்டு பார்த்தா ரியோட அப்பா அம்மா தான் பேசுறாங்க. இங்க பாரு கண்ணா, நாங்க லாயர் கிட்ட பேசிட்டோம். நீ மட்டும் சரண்டர் ஆகி மொத்தமா அப்ரூவ் ஆயிட்டனா எப்படியாவது போராடி உனக்கு 1 வருஷம் மட்டும் தான் தண்டனையை வாங்கி தருவாங்க. அதுக்கப்புறமா சுதந்திரமா நீ வெளியே வந்துடலாம். நீ எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி அவங்க அம்மா அழுதுகிட்டு பேசுறாங்க. இதை பார்த்தோன்னே ரியோவும் அழுவ ஆரம்பிக்கிறான். ரியோ அப்ரூவரா மாறிடுவானோன்ட்டு நமக்கே கொஞ்சம் டவுட் வருது. அதுக்கடுத்து ஏஞ்சல் வந்து அந்த பார்மசியை நோக்கி போயிட்டு இருக்கான். அது ஊரை தாண்டி வெளியே இருக்கு. அங்கே போனா மெடிக்கல்ல இருக்கிற எல்லாருமே வெளியே நின்றுட்டு இருக்காங்க. உள்ள யாரோ வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வாங்கன்னு சொன்னோன்னே இதோ நான் வரேன்ட்டு உள்ள வந்து பார்த்தா ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஆள் பணத்தெல்லாம் எடுக்கல, இங்க இருக்கிற டாக்குமெண்ட் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டாருன்னு சொன்னோன்னே ஏஞ்சல் செம்ம டென்ஷனா எங்கன்னு ஜன்னல் வழியை எட்டி பாக்குறாரு. பார்த்தா நம்ம ப்ரொஃபசர் அழகா பேக்கை மாட்டிக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஹெல்மெட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றாரு. வரட்டான்ற மாதிரி பைக் எடுத்துட்டு கிளம்புறாருங்க மொத்த எவிடன்ஸ் தூக்கிக்கிட்டு. ஓடி போறான் ஏஞ்சல், பிடிக்க முடியாது. உடனே ரக்கேலுக்கு போன் அடிச்சு, நான் வரதுக்கு முன்னாடி ஃபார்மசிக்கு ஒருத்தன் வந்து எல்லா பேப்பர்ஸையும் தூக்கிட்டான். எப்படிதான் அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. நம்ம 2 பேருக்கு தானே இந்த விஷயம் தெரியும், வேற யாருக்கு தெரியும்னு இவர் புலம்பும் போதே ப்ரொஃபசர் இவரை நல்லா சிக்க வச்சிட்டான்ட்டு நமக்கு நல்லாவே தெரிய வருது. சிம்பாலிக்கா ஏஞ்சல் வந்து சேத்துல மாட்டிக்கிட்டான்ட்டு நமக்கு விஷுவலாவே காமிச்சிருவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம ஏஞ்சல் முழிச்சிட்டு நிற்கும் போது இந்த எபிசோட் என்னையும் முடிக்கிறாங்க.